அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறார். இங்க இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றார், நீங்க இதுவரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எப்படி வாழ்ந்தீங்கிறது நீங்க எல்லாம் மறந்துடுங்க. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, மிக தெளிவா சொல்றாரு, நான் உங்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து இருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட திட்டம் என்று சொல்லுகிறார்? வளமான எதிர்காலம். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிர்காலம்? வளமான எதிர்காலம். எப்படிப்பட்ட எதிர்காலம்? நீ எதிர்பார்க்கிற எதிர்காலம். நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கையோ அப்படிப்பட்ட ஒரு வளமான எதிர்காலத்தை தேவன் உனக்கு தருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். கடந்த காலத்துல நீ எப்படி வாழ்ந்தாய் அப்படிங்கறதல மறந்துரு. இப்ப இன்னைக்கு நீ எப்படி இருக்கங்கிறத மறந்துரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் ஒரு வளமான எதிர்காலத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லுகிற அந்த வார்த்தையில் அழகா சொல்ற கவனிச்சு பாருங்க. நம்பிக்கையை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அப்போ தேவன் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கேடான திட்டங்களை எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற கேடான எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் முடிவு கொண்டு வந்துட்டு இன்னையிலிருந்து உனக்கு என்ன செய்வேன் வாக்கு கொடுக்கிறார்? நல் வாழ்வுக்குரிய நல்ல திட்டத்தை உனக்காக ஆண்டவர் துவக்க போகிறார். இன்னைக்கு அதை துவக்க போகிறார் உனக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம எதிர்பார்க்கிற அந்த நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டம். இந்த வசனத்தை நாம் பலமுறை பல இடங்களிலே நாம் தியானித்து இருந்தாலும் இன்னைக்கு கடவுள் நம்மோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு வகுத்திருக்கிற திட்டம் கேடு முடிச்சு போச்சு, இன்னையிலிருந்து உனக்கு நல்லது நல்வாழ்வு உனக்கு துளிர போகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வளமான எதிர்காலமும் நல்வாழ்வும் உனக்கு ஆண்டவர் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. இந்த நல்வாழ்வு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நல்ல வாழ்க்கை அப்படின்னா என்ன வாழ்க்கை? எது நல்ல வாழ்க்கை? ஏக்கா நீங்க எதை தேடி வந்தீங்க? இப்போ நாசமா போறதுக்கா இல்லை நல்லா ஆகிறதுக்கா? ஆமாம், அதுதான் நானும் கேட்குறேன். அந்த நல்வாழ்வுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏக்கா நல்வாழ்க்கைன்னா என்னது? நல்லா வச்சுக்கட்டும், நல்லா பாதுகாக்கட்டும், நல்லா தேடி வந்திருக்கீங்க நீங்கள். அதுதான் எப்படி நல்லா வைக்கணும்னு கேட்க. நல்லா வைக்கணும் நல்லா வைக்கணும் இல்லை பட்டி, அதுதான் உங்களுக்கு எப்பாடி நல்லா வைக்கணும்னு கேட்குறேன். ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டா, ஒரு 500 பவுன் செயின் உங்க மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டா, ஒரு 5 மாடி பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டா, அப்போ எது நல்வாழ்வு? நான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், டப்பா நிறைய லட்டு இருக்குது, டப்பா நிறைய ஜிலேபி இருக்குது, டப்பா நிறைய அல்வா இருக்குது, ஆனால் சுகர் இருக்குது. சுகரோட டப்பா நிறைய அல்வாவை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். சாப்பிட முடியாது, பார்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ என் கேள்வி, ஆனால் என்கிட்ட 50 கிராம் அல்வா இருக்குது, ஒரே ஒரு லட்டு இருக்குது, ஒரே ஒரு சாங்கிரி இருக்குது, ஆனால் சுகர் இல்லை. இதில் ரெண்டில் எது நல்வாழ்வு? நான் கேட்ட சுகர்லாம் பேசல, எது நல்வாழ்வு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் நீ எதை கேட்டு வந்திருக்க? டப்பா நிறைய அல்வா கேட்டு வந்திருக்கியா? நோயில்லாத வாழ்வை கேட்டு வந்திருக்கியா? 50 பேர் வந்திருக்கிறது டப்பா நிறைய அல்வா என்கிட்ட இல்லை.
அனில் அம்பானிட்ட இருக்கு, முகேஷ் அம்பானிட்ட இருக்கு, டாடா பிர்லாட்ட இருக்கு, எனக்கு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா மெத்த விற்கிற கடைக்கு போனீங்கன்னா குயின் சைஸ் பெட், கிங் சைஸ் பெட், சரிங்களா அப்படின்னு போட்டுட்டு இன்ச்சு கணக்கு வேற இருக்கும். 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 12 இன்ச்சு, 16 இன்ச்சு, 20 இன்ச்சு வரைக்கும் இவ்வளோ உயரத்துக்குலாம் மெத்த இருக்கும். அவ்வளோ உயரத்துக்கு மெத்த. கட்டில் எப்படிப்பட்ட கைட்டு கிங் பெட்லாம் கிடையாது, பெரிய பெட்டு. போய் படுத்த உடனே குஸ் 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 குஸ்ன்னு இருக்கிற மாதிரி. இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, 4 பக்கமும் ஏசி. சரியா? ஆனால் என்ன, படுத்த தூக்கம் வர்றது. இன்னொரு இடத்துல பாயும் தலைவாணி தான் இருக்கு, ஆனால் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். எது நல்வாழ்வு? பாயும் தலைவாணி. 4 ஏசி, 25 இன்ச்சு மெத்த, கிங் சைஸ் பெட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கிற நல்வாழ்வு வேற, என் தேவன் உனக்காக வகுத்து இருக்கிற நல்வாழ்வு வேற. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவான, இது செய்தி அல்ல, இதுவரைக்கும் நான் பேசியிருக்கிற செய்தி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொள்ள விரும்புவது நீ நினைக்கிற நல்வாழ்வு அல்ல, நீ நினைப்பதற்கும். எபேசியர் 3:20 சொல்லுகிறது. எபேசியர் 3:20 என்ன சொல்லுகிறது? நமக்கு நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர் உனக்கு இன்னைக்கு அனைத்தையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கோம். நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ என்ன நினைச்சிருப்ப, உனக்குன்னு ஒரு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு நினச்சி வச்சுருப்பீங்களா இல்லையா, ஒரு கனவு வச்சுருப்பீங்களா இல்லையா, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லா செஞ்சுக்கலாம். அந்த நினைப்பே பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்காது. இன்றைக்கி இருக்க நம்ம வயசு பையங்களாம் ரஜினிகாந்த் ஆகணும்னு நினைப்பான், விஜயகாந்த் பெரிய நடிகர்கள் ஆகும்னு நினைக்கிறான், கிரிக்கெட்டர் ஆகும்னு நினைக்கிறான், நிறைய நினைப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மிக தெளிவாக சொல்கிறாரு, நீ நினைக்கிறத விட, நீ நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ ஜெபிக்கிறத விட மிக அதிகமாய் ஆண்டவர் உனக்கு நல்வாழ்வுக்குரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ நினைக்கிறதெல்லாம் விட, நீ ஜெபிக்கிறதெல்லாம் விட ஒரு மிக அதிகமான ஒரு நல்வாழ்வுக்குரிய திட்டத்தை கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்திக்காக ஒரே ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தையின் வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். கடவுள் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். யாருக்கு திட்டத்தை கொடுக்கிறாரு? சொல்லுங்கக்கா. யாருக்கு திட்டம் கொடுக்கிறாரு? ஆபிரகாம் ஒரு திட்டம் கொடுக்கிறார். என்ன திட்டம் கொடுக்கிறாரு? நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? உனக்கு ஆசி வழங்குவேன். நான் உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். உன் பெயரை நான் என்ன செய்வேன்? சிறப்புற செய்வேன். உன் பெயரை நான் என்ன செய்வேன்? சிறப்புற செய்வேன். சிறப்புற செய்வேன். நீயோ ஆசியாக விளங்குவாய். நீயோ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். நான் ஆசி கூறுவேன். உன்னை சபிப்போருக்கு நானும் சபிப்பேன். உன் வழியாக, நல்ல கவனிங்க, இதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம். இதுவரைக்கும் பேசுறது வாக்குத்தத்தம் இல்ல, இப்பதான் வாக்குத்தத்தம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் இங்க அது வரைக்கும் அவருக்கு என்ன திட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாரோ தெரியாது. திடீர்னு ஒரு நாள் புது திட்டத்தை கொடுக்கிறார் அவர்கிட்ட.
கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். இக்க கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அது வரைக்கும் அவர் அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், சொந்த ஊரில் அழகாக புன்னக்காயில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. புன்னக்காயில் ஜாலியாக மச்சான், மாப்பிள்ளை, அத்தான், அக்கா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பான்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்த ஆளை திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, நீ உன் அண்ணன் தம்பி, தங்கச்சி, அக்கா, பெரியப்பா, பெரியம்மா, உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு போ. அல்லேலூயா. 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 இங்கே கடவுள் ஒரு எதிர்காலத்தை, ஒரு வளமான எதிர்காலத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். திடீர்னு உங்களை புன்னக்காயிலிருந்து நான் சொல்கிற ஊருக்கு போ, நான் உனக்கு வளமான எதிர்காலத்தை தாரேன்னா இங்கேருந்து எத்தனை பேர் போவீங்க? ஹலோ, ஊரே போயிருமா? நீங்கள் ஊரை விட்டு போகிற ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே செய்தியை கேட்குற தயவு செய்து நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ. கடவுள் ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அந்த நொடியே அந்த வாக்குத்தத்தத்தை நம்பக்கூடிய அபிஷேகத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசு நாமத்தினால. ஒருவேளை நீ இப்ப மனுஷிக தன்மையில நினைக்கலாம், நானா போக மாட்டேன்னு நினைக்கலாம். நானா போக மாட்டேன் ஐயா, நான் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் ஐயா, எனக்கு எங்க ஊர் தான் முக்கியம் அப்படின்னு மனுஷிக தன்மையில நினைக்கலாம். ஆனா கடவுள் உனக்கு ஒரு நல்ல திட்டத்தை வச்சு அவர் கூப்பிட்டாருன்னா நீ போவ, நீ போவ. ஏன்னா அவர் வாக்கு கொடுக்கும் போது அந்த வாக்கை நம்பக்கூடிய அற்புதத்தை உனக்கு கொடுப்பார். அதை விசுவசித்து அதை பற்றி பிடிக்கக்கூடிய நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார். அதனாலதான் இன்னைக்கு வசனத்தை நம்ம தியானிக்கும் வாசித்தோம். வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை தருகின்ற நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டங்களையும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நீ நினைக்காத. நான் சொல்றேன் கேட்டுக்க. கடவுள் உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னா, அந்த திட்டத்தை உனக்கு சொல்லிட்டாருன்னா அதை நீ நம்புவ, அதன்படி நீ நடப்ப. அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்குற ஒரு மகத்தான அற்புதம். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்பினார்ங்கிறத விட ஆபிரகாமுக்கு நம்பிக்கையை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தியை கேட்கிற உனக்கும் இன்று அதே நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே நம்பிக்கை உனக்குள்ளேயும் ஆண்டவர் விதைக்க போகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த என்னது? உன் வழியாய் மக்களினங்கள் பழுகி பெருகுவார்கள் என்று. அல்லேலூயா. 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 கடவுள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போனார், அவருடைய அண்ணன் பையன் லோத்துவை கூட்டிட்டு போனார். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா லோத்துவும் ஆபிரகாமும் பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டு பேருக்கும் போதுமான இடங்க இல்லை, போதுமான ஆடு மாடுகளை அங்க இருக்கிற செழிப்பை வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு இடம் பத்தல. அந்த அளவுக்கு செழிப்பு ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? சொல்லுங்கக்கா, யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6வது வசனம் சொல்லுது. 13:6 தொடக்க நூல். அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை, அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. மிகுதியான உடைமைகள் இருந்ததால் சேர்ந்து வாழ முடியவில்லை. அப்ப கடவுள் ஆபிரகாம் எவ்வளவு பழுகு செஞ்சாரு? எவ்வளவு பழுகு செஞ்சாரு? அவர் கையிட்டு செய்யறது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, ஆசீர்வதிச்சுட்டாரு. இன்னைக்கும் நான் சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புவேனா உன்னை ஆண்டவர் பழுகி பெருக செய்து இடம் கொள்ளாதபடிக்கு உன்னை பழுகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 எல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா நச்சுன்னு அழகா பழுகி பெருகிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 75 வயதுல
ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக அறிவித்தது. ஆண்டவர் அறிவித்தார், ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றா? ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் வாசிக்காதீங்க. என்ன சொல்லியிருக்கணும்? 12வது அதிகாரத்தில் என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் நான் சொல்ற ஊருக்கு போ அப்படின்னாரு. போனாரா? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. எது மேல நம்பிக்கை இருந்துச்சு? ஆண்டவர் மேல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல. இப்பவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. புதுசா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், உனக்கு ஒரு பெரும் கைமாறு கிடைக்குங்கிறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்புறம் ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கு என்னையா கொடுப்பீர்? எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு சொல்லுங்கக்கா, எனக்கு குழந்தையே இல்லை. நம்மால் நம்பிக்கை என்ன ஆகி போச்சு? இப்போ நம்பிக்கை என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன் வழியாய் மக்கள் இனங்களை பழுகி பெருக செய்வேன் இருக்கிறார். ஆனால் இவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இப்போ இருந்துச்சா இல்லையா? இருந்திருந்தா அவர் இப்படி வார்த்தையை என்ன செஞ்சிருக்க மாட்டார். எனக்கு என்னதான் தருவீர்? அவர் வார்த்தை சொல்றாரு, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லையே. தமஸ்கனர் எலிசையில தான், அதாவது அவனுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார், ரொம்ப நீதியான நேர்மையான தன்னுடைய உறவினரான எலிசையர் தான் எனக்கு பின்னு வர போகிறான். 3வது சொல்றாரு, நீ எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக ஆக போகிறான். 75 வயசுல என்னத்தை இழந்துட்டாரு? நம்பிக்கை இழந்துட்டார். இப்படி தான் நாமளும் உங்களெல்லாம் பெயர் சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிட்டுருப்பாரு, மனம் மாறி இருப்பிய. அன்னைக்கு விசுவாசத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருப்பிய. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். இந்த பாட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ? இந்த பாட்டு படிச்சிருப்பிய. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படி தானே? நல்ல விசுவாசத்தோடு படிச்சுக்கிட்டு போய் நாலு ஆகு 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 ஒரு சொன்னார். நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டம் தருவேன்னு சொன்னார், வளமான எதிர்காலத்தை தருவேன்னு சொன்னார். எல்லாம் தான் இருக்கு, ஆனாலும் குழந்தை இல்லையே. அப்படித்தானக்கா? இப்போ அப்படிதான் வந்து உட்காந்துருக்க. இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழியில கை தூக்கு. நான் பேச தமிழ் புரியுதா புரியலையா? புரியுது. இங்க இருக்கிற யாரெல்லாம் நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வருமானம் இல்லாதால கை தூக்கு. யாருக்கெல்லாம் உடுத்துறதுக்கு 5 சேலைக்கு மேலே இல்லாதெல்லாம் கை தூக்கு. சரி, 5 சேலை வேண்டாம், 50 சேலை இல்லாத ஆளு எல்லாம் கை தூக்குன்னா, நீங்கள் 50 பேரும் 50 பீரோ நிரப்பி வச்சு பீரோ வாங்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிய. சேலை இருக்கா, உடுத்த இருக்கா? இருக்கு. திங்க இருக்கா? இருக்கு. படுக்க இடம் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனாலும் அப்படித்தானக்கா? இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கூட வந்து கேட்டால் எல்லாம் நல்லா தான் பிரதர் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஆபிரகாம் என்ன சொன்னாரு? எனக்கு குழந்தை இல்லையே. நீ என்ன சொல்ல போற? இன்னைக்கு இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் கேட்டுக்க, வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், இறுதி வரை உனக்கு நல் வாழ்வுக்குரிய நல்ல திட்டத்தை தான் தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். வளமான எதிர்காலத்தை தான் உனக்கு வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இப்போ கூட ஆபிரகாமிட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் சொன்ன அதே ஆண்டவர் இந்த பலகீனமான உன்னுடைய நிலையிலும் உன்னை பார்த்து சொல்றார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் கேடகமாக இருப்பேன். உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு அதிசீக்கிரத்தில் பெரும் கைமாறு உன் கரங்களில் உண்டாகுமாறு நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 75 வயசு ஆயிட்டுன்னு உடனே எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆள் ப்ரேயரில் இருப்பீங்க, ஒரு ஆள் ப்ரேயரில் இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி தானே ஒவ்வொரு வீட்லேயும். அந்த இங்கேயும் அப்படி தான். ஆபிரகாமுடையாவது கொஞ்சம் நஞ்சமாவது நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டை மாட்ட கொஞ்சம் கூட நல்ல நம்பிக்கை இல்லை. உம்மாலையும் முடியலை, என்னாலையும் முடியலை. அதனால் நான் வேலைக்காரையும் என்ன செய்கிறேன், வேலைக்காரையும் என்ன செய்கிறேன் தாரேன், அவர் கூட சேர்ந்து குழந்தைய பெற்றுக்கோ. இப்போ நான் கேட்குறேன், வேலைக்காரி அனுப்புனாங்களா? இங்கே கதை தெரியுமா தெரியாதா? வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும். வேலைக்காரி அனுப்புனாங்களா? அனுப்புனாங்க. குழந்தை பிறந்ததா? இப்போ இந்த 75 வயசுல இந்த சக்தியை கொடுத்தது யாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர். அப்போ ஏன் அந்த ஆள் புலம்புனாரு? மிரக்கல் பேபி நடக்கல இல்லையா? அன்னை தாய் மரியாளுக்கு ஆவியானவர் வந்து குழந்தை பாக்கி கொடுத்தார். நம்ம சூசைபேர் கூட சேரலை. இங்கே அப்படி இல்லை. ஆபிரகாமும் ஆகாரும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு தானே குழந்தை பிறந்துச்சு. இங்க ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க ஆண்டவரை நம்பினாங்களா, தான் சுயத்தை நம்பினாங்களா? தன்னை நம்பினாங்களா, கடவுளை நம்பினாங்களா? சவுண்டா சொல்லுங்கக்கா, சவுண்டா சொல்லுங்க. ஆபிரகாம் தன்னை நம்பினாரா, ஆண்டவர் நம்பினாரா? இன்னும் சவுண்டே வர மாட்டேங்கனால சவுண்டா சொல்லுங்க, நல்ல சவுண்டா. ஆண்டவர் நம்பினாரா? கோரஸா பேசுறோம்னு சொல்லி தெரியாமல் பேசப்படாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பினாரா, தன்னை நம்புறாரா? ஆண்டவர் நம்பினாரா, தன்னை நம்புறாரா? நீங்க யாரை நம்புறிய? வாங்க, உங்களை தூக்கி வச்சு சிறுவத்துக்கு பக்கத்தில் வச்சுருவோம். எம்பிட்டு ப்ராட் விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆண்டவர் நம்புறிய, ஆண்டவர் நம்பி தான் கடன் வாங்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சிட்டைக்கு உங்களை ஆண்டவர் தான் வாங்க சொன்னார். கடை வாங்கி ஆண்டவர் தான் வீட்டை கட்ட சொன்னார். உங்களை கடை வாங்கி தான் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட சொன்னார். சொல்லுங்கக்கோ, உங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் ஊர்கா தொட்டுக்கிடுவிய. அது எப்போ தொடுவிய? கறி மீன் ஒண்ணுமே இல்லைன்னா தான் தொடுவிய. சிக்கன் மட்டன் இருந்தா ஊர்கா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னைக்கெல்லாம் அவர் வாக்குத்தத்தத்தை நம்பாம நாம நம்மளை நம்புறோமோ அன்னைக்கெல்லாம் தோத்து போய் உட்கார்ந்துருப்போம். ஆகாரை குழந்தையை பெற்றாலும் ஆண்டவர் இஸ்மாயில் சந்ததியை ஆசீர்வதிக்கல. ஆகார் குழந்தை உண்டானாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிங்க 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு மேல் இருக்கட்டும். ஓ, பண்ண சேட்டை இவா. சேட்டை பண்ணது யாரு? அவர் வாட்ட இருந்தாரு. அவர்கிட்ட போய் என் வேலைக்காரி நீ வச்சுக்கோ, அவன் மூலமா பிள்ளை பத்தி எடுத்து சொன்னது இந்த அம்மா. இவங்க போய் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை இவர் என்ன பாவம் பண்ணாரு? இவர் பாவம் பண்ணாரு. என்னது? இந்த அம்மா சொன்னதை கேட்டு அந்த அம்மா கூட உறவு வச்சாரு. தொடர்ந்து வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. நீர் தழுவும்படி
நீ தழுவும்படி நான் கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதில் கண்டதிலிருந்து என்னை ஏளனமாய் நோக்குகிறாள். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும். அன்னையிலிருந்து அழ ஆரம்பிச்சா சாராள். இன்னைக்கு நான் சொல்றேன், கடவுள் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தா அந்த வாக்கை நம்புனா உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீரை மட்டுமே ஆண்டவர் தருவார். ஆண்டவர் கொடுத்த வாக்கை மறந்து உன் சுயத்தின்படி, ஓ விருப்பப்படி, ஓ பிளான் படி நீ ஒரு பிளான் போட்டு நீயா யோசிச்சு நீ ஒரு முடிவு பண்ணினேன்னா உன் கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். இன்னைக்கு என் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வர்றதும் என் கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வர்றதுக்கும் யார் தான் காரணம்? சவுண்டா சொல்லுங்க, யார் தான் காரணம்? யார் தான் காரணம்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு வயது அப்ப 75 வயசு. இப்ப எத்தனை வயசு? 99வது வயசுல பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். உன்னை மிகவும் பெருக செய்வேன் என்றார் ஆண்டவர். அப்பொழுது ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுளிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு நான் உன்னை மூதாதையராக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் வழிபனவருடனும் நான் நிலைநாட்டுவேன். இதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்க, இப்படி இவ்வளோ நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை பார்த்துட்டு நம்மால் 17ஆவது வசனத்தை வாசிங்க, 16ஆவது வசனத்தை வாசிங்க. அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவரிடமிருந்து உதிப்பர். ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இந்த அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன செஞ்சுருக்கணும்? சந்தோஷமாக என்ன செஞ்சுருக்கணும்? என்னக்கா செஞ்சுருக்கணும்க்கா? இத்தனை வருஷமாக பிள்ளை இல்லாத உனக்கு குழந்தை ஆரம்பிச்சோன்னு என்ன செஞ்சுருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். வாசிங்க 17ஆவது வசனம். ஆபிரகாம் தாழ்ந்து பணிங்கினாரு. ஆனா நகைத்து 100 வயதில அவருக்கு நகப்பு எப்படி நகப்பு தெரியுமா? இந்த நகப்பு வந்து சந்தோஷ நகப்பு இல்லை. இந்த நகப்பு வந்து ஐயா குள்ள அப்படி இல்லை. அறிவு கட்டவன் மூளை கட்டவர். இவர் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு 99 வயசு ஆகுது, என் மொண்டாட்டிக்கு 90 வயசு ஆகுது. எங்களுக்கு யார் சிரிச்சா? ஆபிரகாம். 75 வயசுலயாவது நம்பிக்கை குறைஞ்சு தான் போயிருந்துச்சு. இங்க சுத்தமா இல்லை. சோழி முடிச்சு அவர் ஒரு முடிக்கு வந்துட்டார். 99 வயசுல எனக்கு பிள்ளை பிறக்க போகிறதா? பிறக்காது. பிறக்க போகிறதானால என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க? 99 வயசுல எனக்கு பிள்ளை
90 வயசுல என் முண்டாட்டிக்கு பிள்ளை இல்லை. அப்படின்னு ஆபிரகாம் தான் நினைச்சார். நீங்கள்லாம் நல்லவங்க, பரிசுத்தவான்கள் நீங்கள்லாம், அப்படித்தானே? என் புருஷன் திருந்தவே, என் பிள்ளை நல்லவே, கடன் பிரச்சனை தீரவே, என் நோய் சுகமே. ஹலோ, இங்கே இருக்கிற யாராவது கொஞ்சமாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினச்சி இல்லை ஆகும், இல்லை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கீங்களா? ஆபிரகாம் மாதிரி ஆபிரகாம் என்ன செஞ்சார்? வணங்கி நகைத்து 100 வயசுலையா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெற போறான்னு தமக்குள் சொல்லி கொண்டா. நீ ஜெபத்துக்கு வார, பிரேயர் மீட்டிங்ல உட்காருத, என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை பண்ண, என்னத்தை பண்ணி என்னத்தை கிடைக்க, எதுக்கோ வருவோம், மழைய முடிய வச்சு மழையை இழுப்போம், வந்தா அக்கா சொல்லு, வந்தா மழை, போனா இங்க வந்திருக்கிற நீங்க எப்படி வந்திருக்கீங்க? மனசாட்சியோடு சொல்லு. போவோம், கேட்போம், கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போலாம் சபக்காரன் வேற மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு என் பேரை ஃபாஸ்டர் சொல்ல மாட்டாரா, இன்னைக்கு என் நோயை குணமாச்சுன்னு இவங்க சொல்ல மாட்டாங்களா, இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மகளை மேரி உன் முதுமொழி குணமாச்சு, ஆமேன் 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 ஆமேன். இங்க இருக்கிற ஒரு 5 பேருக்கு தலைவலி குணமாக, ஆமேன் ஆமேன், எனக்கும் தான் எனக்கும் தான் எனக்கும் தான், அப்படித்தானே? அதுலேயும் சில பேர் இருக்காங்க, அந்த 5 பேர் நான் ஒருத்தனா இருப்பேனா? நிறைய கம்மா இருக்காங்களே, அதில் கூட 5 பேர் நான் ஒருத்தெல்லாம் கிடையாது. சில பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்ல பகவதி என்ற 5 பேர், பகவதி என்ற பேர் கொண்ட 5 பேரை குணமாக்குறார். அங்கே பகவதியில் இருக்கல இந்த அம்மாவுக்கு வந்துட்டு நான் தான் பகவதி, ஆனால் என்ன இருக்குமா? இல்லை, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேரை சொன்னால் கூட நமக்கு என்ன இருக்குல்ல, ஆண்டவர் எவ்வளவு அழகா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், சந்ததி பெருகு செய்வேன், அரசராக்குவேன், பெரிய இனமாக்குவேன், மிக மிக பெருகுவேன், இவ்வளவு வாக்குத்தத்தத்தை கடவுள் சொல்லியும் நம்மால் பாருங்க, நம்மால் பாருங்க, எனக்கு 90 வயசு 99 வயசுல போயா இல்லை பிறகு எங்கேயும் புண்ணக்காயிலிருந்து வாரம் வாரம் தினோ கூட்டத்துக்கு, புதன்கிழமை கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்துக்கு, இந்த கூட்டத்துக்கு, எல்லா கூட்டம், சாயங்காலம் செய்தி கூட்டம், மத்தியானம் கூட்டம், காலை கூட்டம், வெள்ள கூட்டம், எல்லா கூட்டத்துக்கு வந்து பிறவும் எனக்கு ஏன் நடக்க போகுது, எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, நீ இப்படி நினச்சி வந்தால் எங்கே உருப்பட போகிறோம்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, என் வாக்குறுதியை நம்புற உனக்கு வளமான எதிர்காலத்தையும் நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டங்களையும் இன்னையிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓகே, கடவுள் சொன்னாரு, இவர் நம்பல. உடனே அடுத்த வார்த்தையிலே 20வது வசனம் சொல்றாரு, இஸ்மேலை பற்றி உன் வேண்டுதலை, 19வது வசனம் சொல்றாரு, அப்படி அன்று உன் மனைவி சாரா ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய், அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அலிபரம் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். நல்லா கேட்டுக்கோங்க. உடனே ஆண்டவர் கோவப்பட்டு, ஆபிரகாம் நீ நம்பல இல்ல, போ, உனக்குள்ள இல்லைன்னு சொல்லல. அப்பமும் கூட அவர் கொடுத்த வாக்குறுதியை அவனுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், நீங்கள் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை தூர தள்ளல. இன்னைக்கு கூட உங்கள் எல்லாரையும் பெயர் சொல்லி இந்த இடத்திற்கு அழைத்து வந்து, ஆண்டவர் உனக்காய் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை, உனக்காய் தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன்.
என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதி உனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே நம்பிக்கை தேவன் உனக்குள்ளும் கொடுக்க விரும்புகிறார். இதை நீ பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாதும் உன் கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நீ பலவீனன் என்று உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல. நீ பலவீனன் என்று தெரிந்திருந்தும் உன்னை பலவானாய் மாற்ற வாக்கு கொடுத்தவர் இன்னைக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் வாக்களித்தபடி ஆபிரகாமுக்கு 100வது வயதில் குழந்தை கொடுத்தார். அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாம் தமக்கு பிறந்த 21:1 ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். நல்லா தெரிஞ்சுக்க, கடவுள் வாக்களித்தார் என்றால் அதை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், யாரெல்லாம் உனக்கு முடியாது நடக்காது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் கடவுள் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாள். என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆமென். என்னால் செய்ய முடியாத அதிசயம் அற்புதம் ஒன்றும் இல்லை. என்னால் எல்லாம் ஆகும் அப்படின்னு உனக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏக்கா சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏக்கா எப்படிக்கா இருந்திருக்கும்? ஏக்கா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆள் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வாசிங்களேன். 21:8 படுங்களேன். பின்னர் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை பால் குடி மறந்த நாளுக்கு ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பிறந்த நாளை கொண்டாடலாம் ஐயா, இல்லை ஒரு ஞானஸ்தானம் வைக்கலாம் ஐயா, வேற ஏதாவது விழாவை கொண்டாடலாம் ஐயா. மனுஷன் பால் குடி மறந்ததுக்கெல்லாம் பெரிய விழா கொண்டாடுதார். இந்த ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை பத்தவங்களை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே கையிலேயே வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வகையில் தான் நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவர் தான் கையில் வைக்கணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எனக்கும் அப்படி தான் ஆண்டவர் 12 வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது இங்கே செய்தி கொடுக்க வந்திருக்கேன். அப்பவும் தெளிவாக ஒன்று சொல்லுவேன், எனக்கு வாக்களித்தவர் எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 12 வருஷமாக செய்தி கொடுக்கும்போது சொல்லுவேன், எனக்கு குழந்தை கிடையாது 12 வருஷமாக. ஆனால் ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், எனக்கு குழந்தை இல்லை தான், ஆனால் என் அப்பா எனக்கு ஏற்ற வேலையில் குழந்தையை கொடுப்பாருன்னு. அதே போல் என் ஆண்டவர் 12 வருஷம் கழிச்சு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு கொடுத்துட்டாருன்னா நல்லா தெரிஞ்சுக்க, தாமதம் வேணா ஆகலாம், லேட்டாக கொடுத்தாலும் அப்பா லேட்டஸ்ட்டாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமா கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, இவருக்கு பால் குடி மறந்ததுக்கெல்லாம் என்ன செய்றாரு? விழா கொண்டாடுறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, தலையில தூக்கி யாரை வச்சுட்டாரு? இப்போ யாரை வச்சுட்டாரு? யாரை வச்சிருக்காரு? இப்போ மனுஷன் தலையில தூக்கி வைக்காம பால் குடி மறந்ததுக்கெல்லாம் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போதான் இந்த செய்திக்குடைய முக்கியமான தருணத்துக்கு வரோம். 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் அவரும் அடியேன் என்றார். இதோ அடியேன் என்றார். அவர் உன் மகனை அன்பு கூறும். நல்ல கேட்டக, நீ அன்பு கூறும் உன் ஒரே
மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் உனக்கும் காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவருக்கு 100 வயசில் பிள்ளை பிறந்துச்சுங்க. உங்களுக்கெல்லாம் 23 வயசு, 25 வயசு, 20 வயசுலலாம் பிள்ளை பிறந்திருக்கும். நான் கேட்குறேன், கல்யாணம் முடிஞ்ச வருஷத்துலேயே சில பேர் பிள்ளை பிறந்திருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைய நீ எனக்கு பலியிடுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? யார் பிள்ளைது? யார் பிள்ளைது? ஏக்கா சொல்லி யார் பிள்ளைது? யார் கொடுத்த பிள்ளைது? அவர் கொண்டு பெர்மிஷன் கேட்டு தான் தூக்கணுமா? தாப்பா உன் பிள்ளையை அப்படின்னு அப்படி கேட்கணுமா? ஏக்கா நான் கேட்குற தமிழில் தானே கேட்கேன். ஏக்கா புரியுதா? ஆண்டவர் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உன் பிள்ளையை எடுக்கணுமா? இல்லை, கேட்காமலே எடுக்கலாம். இங்கே யார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு? ஆனால் அப்படி கேட்கும் போது பாருங்க, நம்ம ஆளு ட்விஸ்ட் வச்சு நம்ம ஆண்டவர் மட்டும் சும்மா சாதாரண வர போட்டுறாதீங்க, அப்படி கரெக்டாக பேசுவார், சூப்பராக பேசுவார். எப்படி பேசுறாரு பாருங்க. அவ்வாறே 2வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் மகனை அன்பு கூறும் உன் ஒரே மகன். நல்லா கேட்டுக்க. நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான. நீ அன்பு கூறும் ஒரே மகனான. நீ அன்பு கூறும். நீ அன்பு கூறும். நீ என்ன அன்பு கூறவில்லை. நீ மொண்டாட்டி அன்பு செய்யவில்லை. சுத்தி இருக்கிறதெல்லாம் அன்பு செய்யவில்லை. நீ அன்பு கூறும் ஒரே ஒரு மகனாகிய ஈசாக்கை. இங்க இருக்கிற நாம அப்படிதான் தொழில் இல்லாம இருப்போம். கொஞ்சம் தொழில் வந்த உடனே தொழிலை தூக்கி மேல வச்சுட்டு நீ அன்பு கூறும் ஒரே ஒரு தொழிலை. வேலையே இல்லாமல் சிடிசி கிடைக்காம கப்பலுக்கு போகாமல் இருப்பார். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். அதுக்கப்புறம் சிடிசி கிடைச்சி கப்பலுக்கு போயிட்டார் வச்சுக்கோங்களேன். இவங்க எப்படி என்ன ஆயிடுவாங்க? அங்கே டிஜே போட்டு ஆடிட்டு இருப்பாப்புல கல்யாண வீட்டில். டண்ட டக்குனா டக்கு டக்குனா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை சொல்லலை, நான் வேற ஆட்களை சொல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உனக்கு 100 வயசுல பிள்ளை கொடுத்தா பிள்ளைக்கு பால் குடிக்கிறதுக்கு விருந்து, அதுக்கு விருந்து, இதுக்கு விருந்து. இங்க இவருக்கு பலியிடலை. இங்க கடவுளை போய் பார்க்கல மனுஷன். ஈசாக்கு சாப்பிட்டியா? ஈசாக்கு தூங்குனியா? ஈசாக்கு அம்பை, ஈசாக்கு 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 ஈசாக்கு. நான் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நான் பிள்ளை பக்கத்துக்கு முன்னாடி கூட இந்த செய்தி கொடுப்பேன். அதனால ஈசாக்கை பத்திரமா தான் வச்சுருக்கேன் நான். இருமா தாயி நீ. ஏன்னா வீட்டில் வந்து கூட கேட்டு பாருங்க, முன்னாடி சொல்லுவா, ஏங்க இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்திருக்கு, அது ஏங்க ரொம்ப அன்பு இருக்குமா, ஆனால் தலையில் தூக்கி வைக்க. ஏமா கடவுளுக்கு இப்பவும் நான் ஜோம் பண்ணும்போது என்ன நினச்சாலும் சரி, நான் மற்றவங்க சொல்லும் போது என் மகன் சொல்லுவேன். ஆனால் ஆண்டோட ஜோம் பண்ணும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் மகன் தான் சொல்லுவேன். என் மகன் ஆண்டோட சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவர் கொடுத்த பிள்ளை, அது அவர் மகன், அது அவர் மகன். அது என்ன எதுக்காக சொல்கிறேன்னா சுயநலவாதி நான். ஏன் தெரியுமா? எனக்கே என்ன ஆனாலும் அவர் மகளை அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என் மகனா நான் சுமக்கணும், அவர் மகனா அவர் சுமப்பாரு, நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டதுனால தான் நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன். அல்லேலூயா. நானும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு தொழிலை, ஏதாவது ஒரு வேலையை, ஏதாவது புருஷனை, பொண்டாட்டிய, பிள்ளைய நீ அன்பு குறும் அப்படின்னு வச்சுருந்தேன்னா செத்தேன்னு வச்சுக்க. வேணா வீட்டுக்கு போய் யோசி, கண்ணை மூடி தியானிச்சு பாரு, என்ன பிரச்சனை பெருசாக இருக்கிறது யோசி. ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு யோசி. அதைத்தான் நீ தலையில் தூக்கி வைத்திருக்கிறோம்.
3 பிள்ளை இருக்கும், அது ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் உனக்கு, அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை தான் உன்னை சாவடித்து கொண்டு இருக்கும். ஒன்று அது சாகடிக்கும், இல்லை அது சாகிற நிலைமையில் இருக்கும். நீ அதுக்காக தான் முட்டி பிடிச்சி வச்சுட்டு இருப்ப. தகப்பனே, என் மகனை, என் மகளை, என் புருஷனை, என் வேலையை, ஐயோ ஒரு சிகிச்சை கிடச்சி கப்பலுக்கு போனார், திரும்பி வந்தார், தண்ணி அடிச்சுட்டு திரும்பி போகவே மாட்டேங்கிறாரு. அவர் போக வேண்டும் ஆண்டவரே, போக வேண்டும் ஆண்டவரே, போக மாட்டாரு. ஆடிய ஆட்டம் என்ன? உன்னைய கடவுள் தூக்கி வச்சாருன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து உன்னை பழுகி பெருக செஞ்சாருன்னா, பழுகி பெருகிறதுக்கு பின்னாடி போகக்கூடாது, பழுகி பெருக செய்த என் தேவனுக்கு பின்னாடி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி போகாத, வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுக்கு பின்னாடி போ. வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுக்கு பின்னாடி போக 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 அவர் மேலும் மேலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா இது வரைக்கும் தப்பு பண்ண ஆபிரகாம் இந்த நிமிஷத்துல அந்த நொட்டியில இருந்து மாறிட்டார். அந்த நொட்டியில மாறினார். அவர் புரிஞ்சிட்டார். ஓகே, நாம வாக்கு தத்தத்தை தூக்கி தலையில வச்சுட்டோம், வாக்கு தத்தம் கொடுத்தவரை தூக்கி தலையில வைக்கல. அடுத்த நிமிஷம் அடுத்த வார்த்தை 2வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாரு? அவர் உன் மகனை நீ அன்பு கூர். சரி, 3வது வசனத்தை வாசிங்க. அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. எப்ப எழுந்து? அதிகாலையில் எழுந்து. எப்ப எழுந்து? அதிகாலையில் எழுந்து. உங்களை பார்த்து உங்க பிள்ளைய நாளைக்கு பலி கொடுன்னா நீ காலங்காத்தாலே எந்திரிச்சு போவ? நல்ல படுத்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரமான மனசு மாறிட மாட்டாரா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இல்லைன்னா ஆண்டோட போய் கேட்பேன், இந்த ஒரு நாள் என் பிள்ளை கூட இருந்துக்கிடுதனே, ப்ளீஸ் நாளைக்கு கூட்டு வரேனே, அப்படிலாம் பெர்மிஷன் கேட்டு என்னெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் திருந்தினார். அவர் உடனே முடிவு பண்ணார், கடவுளை கேட்டார். எப்ப எழுந்தாரு? அதிகாலையில். நல்ல கவனமா சொல்லு, எப்ப எழுந்தாரு? அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரை தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு வாசிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கே தங்கி இருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம். நான் கேட்கிறேன், தாண்ட வேலை பார்க்கிற வேலைக்காரன்ட்ட கூட அவர் என்ன செய்யல? சொல்லவில்லை. நம்மகிட்டலாம் ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாரு, நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கூப்பாடு போட்டிருப்போம். எக்கா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பிள்ளையை கேட்டுட்டாருக்கா, பெரியம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம்? எக்கா சொல்லு. அங்க பெத்த பையனுக்கே தெரியாது, வேலைக்கார யாருக்கிட்டையும் சொல்லல அவர். ஆனா இங்க ட்விஸ்ட் பாருங்க, இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்விஸ்ட். அவர் சொல்லுவாரு, அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் திரும்பி வருவேன். வருவேனா வருவோமா? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? வருவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? வருவோம். இங்கே தான் ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவசிக்க ஆரம்பித்தார். இங்கே தான் ஆண்டவர் ஆபிரகாம் இங்கே தான் நம்பிக்கையின் தந்தையாக்கப்பட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வருவோம். வருவே இல்லை, வருவோம். அல்லேலூயா. அங்க கூட போய் நான் பலியிட போறேன்னு சொல்லல, வழிபாடு செய்ய போகிறேன். அது என்ன போடல, நான் பலியிட்டு வாரேன்னு சொல்லல, வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். நான் இப்பவும் நான் சொல்றேன், அங்கதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பாருங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு அப்பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி தன் தந்தை ஆபிரகாமை நோக்கி அப்பா அவர் என்ன அப்படின்னு அவர் கூப்பிட மகனே என்று கேட்டார். அதற்கு அவன் இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? நல்லா யோசிங்க. இப்படி நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன ஆகும்? நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து அப்பா அம்மா விறகு கட்டை இருக்குமா, நெருப்பு இருக்குமா, ஆனால் பலியிட ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு கேட்டால் அப்பாவுக்கு தெரியும் இதாண்டா பலியிட போகிற ஆடுன்னு. என்ன செஞ்சுருப்போம்? நம்ம கண்ணீர் விட்டு கதறி மகனே நீ தானடா அப்படின்ட்டு இருப்போம். அப்படி தானே? அப்புறம் அங்கே அதெல்லாம் இல்லை, கண்ணீர் வெடிக்கலாம் இல்லை, ஸ்ட்ராங்கா போல்டா தெம்பா என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால கடவுளே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? கடவுளே பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை நெருக்கடி வந்தாலும் உன் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் பிரச்சனையை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் நோயை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் கணவரை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் பிள்ளைய என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் பிரச்சனைகளையும் என் துன்பங்களையும் என் போராட்டங்களையும் என் நெருக்கடிகளையும் என் கண்ணீரையும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. 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 எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியிட துணிந்து நம்பிக்கையினால் தான். நல்ல கேட்டுக்கோங்க, ஈசாக்கை பலியிட துணிந்து எதனால தான்? நம்பிக்கையினால் தான். எதனால தான்? நம்பிக்கையினால் தான். நம்பிக்கை எது மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றார் பாருங்க. ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட துணிந்த போதிலும் அவர் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். பலியிட முன் வந்து அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? ஈசாக்கு வழியாகத்தான் உன் வழிமரபை பழுக செய்வேன் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டாருங்கிற அந்த நம்பிக்கை தான் ஆபிரகாம் பலியிட தன் பிள்ளையை கூட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. நல்ல கைத்தட்டுங்க, நல்ல கைத்தட்டு, வல்லமையை கைத்தட்டுனது. ஆபிரகாம் அவ்வளோ துணிச்சல அதிகாலையில் ஈசாக்கை கூட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு? ஈசாக்கு மூலமாகத்தான் உன் வழிமரபு விளங்கும். நானே சொல்ல, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தை வந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் மறக்காத, அவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் ஒரு நாள் பின்வாங்கவும் மாட்டார், அதை திருப்பி எடுக்கவும் மாட்டார். அவருக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஒருவேளை பலியே இட்டா கூட பலியிட்டு செத்து போன என் பையனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி என் கையில் கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை யாருக்கு வேணும்? இப்போ சவுண்டா சொல்லுங்க. எனக்கு வேணும். இந்த நம்பிக்கை யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். இந்த நம்பிக்கை யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அல்லேலூயா. 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 என்ன நம்பிக்கை வேணும்? என் ஆண்டவர் இந்த நொடி முதல் எனக்கு வளமான எதிர்காலத்தையும் நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டங்களை மட்டுமே என் ஆண்டவர் எனக்காக தருகிறார், எனக்கு தருகிறார். எனக்காக அவர் வகுத்திருக்கிற திட்டம் நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள்
திட்டங்கள் ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை இடர் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், அத்தனை போராட்டத்தில் இருந்தும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எஸ்ஐயா 28:11 சொல்லுகிறது. எஸ்ஐயா 28:11. ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டார் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். ஹalleluya ஹalleluya. யார் மூலம்? ஆண்டவர். யார் மூலம்? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு திக்குவாயி, எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது, நான் ஒரு மூளை கெட்டவன், நான் அறிவில்லாதவன் அப்படின்னு இங்கே யாராவது இருப்பீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க, உன் மூலமாக தான் கடவுள் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நல்ல கைத்தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் உன் வழியாக இதை நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹalleluya 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 ஹalleluya. praise the lord praise the lord. ஹalleluya 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 ஹalleluya. praise the lord praise the lord. ஹalleluya ஹalleluya. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, கடவுள் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிதோ, நீ வேண்டான்னு புறந்தள்ளுதோ, எந்த இடத்துல நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ அவ்வளவுதான் உன்னை தூக்கி எடுக்குதோ, நீலாம் வீடு கட்டிக்கிட மாட்ட, நீலாம் வாழ்ந்துக்கிட மாட்ட, நீ தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துடாது, உன் வீட்டுக்காரெலாம் திருந்திட மாட்டார், இந்த வியாதிலாம் குணமாகாது, நீ எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உனக்கு நடக்காது, உன் பிள்ளை திருந்தவே மாட்டான், உன் மகா திரும்பி வரமாட்டா, இப்படி எத்தனையோ 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 உலகம் பேசி இருந்தாலும் நல்ல தெரிஞ்சுக்கோ, ஓ வழியாகத்தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து வளமான எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொடுத்து உன் வழியாய் தான் ஆண்டவர் நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இதுக்கு இந்த எல்லா இடத்துலையும் பாருங்க, தொடக்க நூல் நாம் வாசித்த 22ஆம் அதிகாரத்தை நாம் மீண்டும் வருவோம். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம், அது 1வது வசனத்தை வாசிங்க மீண்டும். நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை என்ன செஞ்சாரு? சோதித்தார். ஆரம்பிக்கும் போது என்னென்ன போட்டிருக்கிறதுல, இந்த நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆபிரகாம் சோதித்தார், ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 21:2 வாசிச்சு பாருங்க. கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவருக்கு முதிர்ந்த வகையில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்ல கேட்டுக்கோங்க. அவர் சொன்னபடி செய்வார், ஆனா அவர் சொன்னபடி நீ நடக்கலைன்னா தான் அவனை சோதிப்பார். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அவர் குறிப்பிட்ட காலத்தில் பிள்ளையை கொடுத்துட்டாரு, ஆனால் பிள்ளையை தூக்கி தலையில் வச்சுட்டு கடவுளை தூக்கி கீழே இறக்கிட்டேன்னா அது யார் தப்பு? சொல்லுங்க. நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்காமல் உலகத்து மேலே வச்சா என்ன நடக்கும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம விழுந்து போகிறதுக்கு காரணம் தெரியுமா? நான் இவரை நம்பினேன், என் மகனை நம்பியிருந்தேன், என் புருஷனை நம்பியிருந்தேன், எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப நம்பியிருந்தேன், எங்கள் அண்ணனை நம்பியிருந்தேன், என் தம்பியை நம்பியிருந்தேன், இந்த சீட்டு பணம் வந்துரும்னு நம்பியிருந்தேன், இந்த கடன் கிடச்சிரும்னு நம்பியிருந்தேன், இந்த வீடை விற்றா இவ்வளோ பணம் கிடச்சிரும்னு நம்பியிருந்தேன், இந்த நகையை விற்றுடலான்னு நம்பியிருந்தேன், நான் நம்பியிருந்தேன், நான் நம்பியிருந்தேன், நான் நம்பியிருந்தேன், நான் இன்றைக்கி ஏமாந்து போனேன். ஆனால் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நான் ஆண்டவரை நம்பி இருந்தேன், நான் ஏமாந்து போனேன்னு ஒருவர் கூட வாயிலிருந்து சொல்ல முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், நம்பிக்கையை கடவுள் மீது வை. நீ எப்பமெல்லாம் நீ நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கிறையோ அப்பமெல்லாம் ஆண்டவர் உனக்கான வாக்குறுதியை
ஏற்ற காலத்தில், குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு அவர் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில், குறிப்பிட்ட காலத்தில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல கை தூக்குங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு கடவுள் மிக தெளிவாக உனக்கு சொல்கிறாரு, இந்த நொடி சொல்கிறாரு, உனக்கு வளமான எதிர்காலத்தையும் நல் வாழ்வுக்குரிய நல்ல திட்டங்களை இந்த நொடி முதல் ஆண்டவர் துவக்க போகிறார். ஒரு நல்ல துவக்கம் உனக்கு துவங்க போகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.